ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலா பிரதர்ஸ் சேனல். இன்றைக்கி எங்களோட காலை ரொட்டீனை பார்க்கலாம். ஹாப்பி வெல்கமிங் ஆகஸ்ட். புதிய மாதம், புதிய தொடக்கம். எல்லாருக்கும் இந்த மாதம் நல்ல மாதமாக அமையட்டும். பார்க்கலாம் நம்ம வீடியோ. இன்றைக்கி காலையில் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்குறீங்க. காலையிலே தண்ணி பிடிச்சி என் செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றி வீட்டில் என்னோடய கார்டனை சின்னதாக ஒரு கார்டன் டூர் போட்டுருவேன். அப்படியே வாங்க என் கூட சேர்ந்து என்னோடய செடிகளை நீங்களும் ரசிங்க. இது நான் வீடியோக்காக எடுக்கிறேனா அப்படின்னா, யூடியூப் வீடியோக்காக எடுக்கிறேனா அப்படின்னா கிடையாது. நான் எப்போவுமே என்னோடய மார்னிங் ரொட்டீன் இது தான். இன்றைக்கி ஆகஸ்ட் 1 எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மந்த்து. எங்கள் பாலாவோட பர்த் மந்த்து. அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சரி நம்ம போடலான்னு சொல்லி போடுறேன், அவ்வளோதான். எப்போதுமே இதே ரொட்டீன் தான். டெய்லியும் இதே மாதிரி தான் எல்லா செடிகளையும் பார்க்குறது. காலையிலே செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு காலையில் இன்றைக்கி ஸ்கூல் லீவு. ஸ்கூல் இருந்துச்சுன்னா சமையல் ஒரு பக்கம் உள்ளே நடக்கும். சமையல் பண்ணிவிட்டு வெளியில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு காலையில் இதை விட ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு செடிகளுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு தான் உள்ளே போய் நான் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக வாசல் கழுவி கோலம் போட்டுட்டு என்னோடய கார்டனை கவனிக்க வந்துட்டேன். சும்மா கார்டன்னா பெரிய கார்டன் கிடையாது, சின்னதாக எங்கள் வீட்டில் நான் எனக்கு தேவையான செடிகள், குழந்தைகளுக்கு தேவையான மருந்து செடிகள், அப்புறம் இதை பாருங்கள், வீடியோவில் பார்த்தாலே தெரியும் எல்லா செடிகள். பிரண்டை, கருவேப்பிலெல்லாம் பெரிய செடி வச்சுருக்கேன், குட்டி செடி வச்சுருக்கேன். அப்புறம் சாமிக்கு தேவையான எல்லா பூச்செடி வச்சுருக்கேன். இது ஒரு மருந்து செடி, கேரளாவிலேருந்து பக்கத்தில் ஒரு அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை வச்சு அது நல்லா வந்திருக்கு. அப்புறம் லெமனு, அப்புறம் எல்லா செம்பருத்தி செடி, எல்லா செடியுமே நான் வச்சுருக்கேன். கொய்யா வச்சுருக்கேன். இப்போ தான் குட்டியாக வச்சு இப்போ தான் வளர்ந்து வருது. கொய்யா, லெமன்லாம் இப்போ தான் சின்னதாக இருந்து வளர்ந்து வருது. ஃபஸ்ட்டு நான் இந்த வீட்டுக்கு வரும்போது பெரிய கொய்யா இருந்துச்சு. அது நிறைய பூச்சி அடித்து அது வெட்டி தூர வேஸ்ட்டாக போயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லா செடிகளும் வச்சுருக்கோம். துளசி, கத்தாழை, கருவேப்பிலை, வெத்தலை, அப்புறம் கற்பூரவள்ளி. இது பார்த்திங்கன்னா கிழங்கு செடி. இது ஒரு கிழங்கு இப்போ தான் குச்சி பக்கத்தில் ஒரு அம்மா கொடுத்து நட சொன்னாங்க. நட்டு வச்சுருக்கேன், நல்லா வந்துருக்கு. அப்புறம் பப்பாளி பார்த்திங்கன்னா அதே அம்மா தான் கொடுத்து பப்பாளி மரம் வைக்க சொன்னாங்க, வச்சுருக்கேன். இப்போ தான் நல்லா வளர்ந்து வருது, இன்னும் காய்க்கலை. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா அப்புறம் குட்டி கருவேப்பிலை பார்த்திங்கன்னா பெரிய கருவேப்பிலை. அப்புறம் வாழை மரம். நான் சாமிக்கு தேவையான எல்லா பூவும் வீட்டிலே பறித்து வச்சுக்கிட்டு, அதே மாதிரி இலையும் நான் வீட்டிலே எடுத்துக்கிடுவேன். மோஸ்ட்லி சாமிக்கு ஏதாவது பிரசாதம் எல்லாமே நாங்கள் இந்த இலையிலே வச்சுக்கிடுவோம். இப்போ விரத சாப்பாடு நாங்கள் இலையிலே சாப்பிட்டுக்கலாம். அதனால் நான்வெஜ்ஜு எல்லாமே நாங்கள் இலையிலே சாப்பிட்டுக்கலாம். வீட்டிலே இருக்குது. அப்புறம் மாதுளை பார்த்திங்கன்னா கொத்தா அழகாக 5 மாதுளை ஒன்றா கொத்தாக இருந்தது. அதை பார்த்துட்டு நான், அப்பா, அம்மா, தம்பி அப்படின்னு என் பையன் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் ஒவ்வொரு செடியாக அழகாக பார்த்துட்டு வேப்பிலை வச்சுருக்கோம். வேப்பிலை எதுக்குன்னா, நான் ஞாயிற்றுக்கிழமை கஷாயம் கொடுப்பேன் குழந்தைகளுக்கு பூச்சிக்கு, அதுக்காகவும். அப்புறம் நாங்கள் சாமிக்கு எப்போதும் வேப்பிலை வைப்பேன் வெள்ளி செவ்வாய், அதுக்காகவும் வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை இருக்குது, முருங்கை மரம், வாழை மரம் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குது. இது சீத்தாப்பழ மரம். மரங்கள்லாம் இருக்குது. நல்லா காத்தோட்டமாக இருக்கும். எல்லா செடிகள், எல்லா கார்டன் இருக்குது. நல்லதானா ரொம்ப நல்லது, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். பட் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அதை க்ளீன் பண்ணியே ஆகணும். அப்படி ஒரு நாள் கொஞ்சம் சரி அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோன்னா ரொம்ப இதாயிரும். அதோட இன்னொன்று என்னென்னா, அப்பப்போ பாம்பு வேறு விசிட் பண்ணும். இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் வீட்டுக்கு பாம்பு வந்துச்சு. அப்புறம் நாங்கள் என் ஹஸ்பண்டும் நானும் அப்படியே துரத்தி விட்டுட்டோம். அப்படியே போயிடுச்சு, சாமி கும்பிட்டுட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பூவையும் நான் பறிச்சுட்டு அதுக்குள்ளே குட்டீஸ் எல்லாம் குளித்து காலையிலே என் ஹஸ்பண்டு பூ பறித்தார். நான் வைப்பேன்னு சொல்லி அவருக்கு எட்டலை. ஒரு சேரை போட்டு அந்த சேர் மேலே ஏறி வைக்காரு. அவருக்கே எட்டலை. அதோட அவர் தம்பி நானும் வைப்பேன், அவன் மட்டும் வச்சான்னு சொல்லிட்டு அவர் சாமி கேட்க சொன்னால் சாமிக்கு பக்கத்தில் வச்சுட்டு போனார். இவருக்கும் அதே தான், சும்மா பக்கத்தில் வைப்பார். எப்போதுமே அப்படி தான். அப்புறம் நாங்கள் வச்சு
சாமியை கும்பிட்டாச்சு. சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே டீ போட்டாச்சு. டீயும் பிஸ்கட்டும் அதில் வந்து வீடியோவில் பார்த்துட்டு எல்ஏபி லேப் இது நான் பார்த்தேன்னு பார்த்துட்டு அவங்க குடித்தாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான டெசர்ட் சீரியலை பார்த்துட்டு குடித்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு அந்த கெஸ்ட்டு வந்துட்டாங்க, பூனை. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே வீடியோ கால் வந்துருச்சு. வீடியோ காலில் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா, எங்கள் அப்பா. நான் வந்து இது வந்து கிளியராக இருக்காது இந்த வீடியோ, நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டேன். எங்கள் அப்பா பார்த்தோன்னே குட்டீஸில் என் மடியில் வந்து விழுந்து எட்டி எட்டி பார்த்து தாத்தா தாத்தான்னு விழுந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் பாப்பாவும் எங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருந்து நான் வந்து கொண்டுட்டு போய் எங்கள் அக்கா வீட்டில் வந்து ஆடு மாடுலாம் ஒரு சாவடி இருக்குது, அதை காட்ட சொன்னாங்க. பலாப்பழத்தை சொன்னேன். பாப்பா வெளியில் போய் இல்லை இங்கே மழை பெய்யுது, சாவடி வரைக்கும் போக முடியாதுமா, தூரல் பெய்யுது அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தான். அப்படியே மணி பாருங்க. உடனே எங்கள் அத்தா வந்து இவனை 2 பேரும் இப்படி எட்டி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே செஞ்சு நானும் எட்டி பார்ப்பேன் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் நாங்களும் எட்டி பார்ப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அக்கா அப்படியே பார்த்திங்கன்னா அப்பாவும் பாப்பாவும் உள்ளே போய் என்ன பண்ணாங்கன்னு காட்டுனா. நேற்று வந்து திருவிழா அக்காவுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அங்கே திருவிழா முடிஞ்சு இன்றைக்கி வந்து மட்டன் சூப்பு வந்து அப்பாவும் பாப்பாவும் குடிக்கிறத பாப்பா போய் காமிச்சிட்டு இருந்து அப்படியே பாப்பா அக்கா வீட்டில் உள்ள அந்த முருகர் இதை காமிச்சிட்டு இருந்தா. அப்படியே நாங்கள் வந்து அப்படியே வீடியோ கால் பேசி முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலில் இன்றைக்கி ஓப்பன் டேக்கு போனால் அங்கே போனால் என்னை நம்பவில்லை, என் கண்ணை நம்பவில்லைன்னு பாலா மார்க் எடுத்திருந்தான். அதை போய் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தான்னு மேம் சொன்னாங்க. சூப்பர் வெரி குட் சொல்லி நாங்களும் கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்து செம்ம பசி. வந்து 11 மணி ஆயிடுச்சு. வந்து தான் பூரி போடலான்னு அவசரமாக மாவு எல்லாம் பிசைஞ்சு வச்சு கிழங்கெல்லாம் வச்சுட்டு போயிருந்தோம். அதை நான் ஹெல்ப் பண்ணதே நீ ஹெல்ப் பண்ணதே குட்டியாக அழகாக அவங்க பண்ணி வந்துருச்சுடா அவங்களே ஹெல்ப் பண்ணி ஒரு வழியாக பூரியை போட்டாச்சு. ஏதோ போட்டு முடித்து அந்த பூரியை அவங்க போட்டு குட்டி பூரியை அவனே சாப்பிடும்போது செம்ம ஹாப்பி. சாப்பிட்டுட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களே பெரிய டிப்ரெஷன், உங்களுக்கு டிப்ரெஷன் சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே போயிடுச்சு டைமு. அப்புறம் சாப்பிட்டாச்சு, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு மணி 3 ஆயிடுச்சு. டான்ஸ் போட்டு பெட்ரூமில் போய் நாங்கள் தூங்க போனால் அவங்க ஆடிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி தூங்க வச்சாச்சு. இப்படி தான் எங்கள் டே போச்சு.